ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து WWE சில ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த WWE வந்து எந்த மாற்றம்லாம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சரில், WWE வந்து என்னெல்லாம் வந்து நம்ம வந்து மாற்றம் வந்து எதிர்பார்க்கலான்னு வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். இந்த மாற்றம்லாம் வந்து WWE வந்து பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ். ஸோ அதான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து தரமாக இருக்க போது. ஸோ வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து தரணும்னா கிரிக்கெட் ஜெர்சியில் வந்து எப்படி வந்து ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து போடுறாங்களோ, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூட மர்ச்சன்டைஸில் கூட வந்து இனிமேல் ஸ்பான்சர்ஷிப்பை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து டிகேஓ வந்து எல்லாமே வந்து ரூன் வந்து பண்ணிருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாக வந்து பார்க்குறது வந்து சான்ஸ் இருக்குது. மேபி வந்து நம்ம வந்து 2026 வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்த. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டேபிள் சேர்லலாம் வந்து ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஆட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மேட்லேயும் போடுறாங்க அண்ட் அங்கே ரிங்குலேயும் வந்து போடுறாங்க. ஸோ கேவலமாக வந்து பண்ணியிருக்காங்க டபிள்யூடபிள்யூ. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம வந்து இனிமேல் வந்து டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார் வந்து போடுற மர்ச்சன்டைஸ்லேயும் வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து ஆட் ஆகிறது வந்து பார்க்கலாம். ஸோ டிகேஓக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து காசு தான் வேணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட சீக்கிரத்துலேயே வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வந்து ஒரு ரெசல்மேனியா வந்து பார்க்கலாம். அண்ட் நம்மளோட அடுத்த ப்ரெடிக்ஷன் என்ன, டிகேஓ வந்து டபிள்யூடபிள்யூவில் வந்து இன்னுமே வந்து இன்வால்வ் வந்து ஆகலாம். ஸோ இப்போதைக்கு வந்து டபிள்யூடபிள்யூவில் வந்து டிகேஓ வந்து நிறைய வந்து ரூயின் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து நிறைய வந்து ரூயின் பண்ணுறாங்க டிகேஓ. ஸோ இன்னுமே வந்து நம்ம வந்து இந்த விஷயம் வந்து கண்டினியூ ஆகுறது வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஆஃபீஸர்ஸ் தான் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ எப்படிலாம் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பண்ணலாம், எப்படிலாம் வந்து இதெல்லாம் வந்து நடக்கும், ஸோ இந்தமாரி டிசிஷன்லாம் வந்து டபிள்யூடபிள்யூ ஆஃபீஸர்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த டபிள்யூடபிள்யூ ஆஃபீஸர்ஸே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக டிகேஓ பார்த்தீங்கன்னா தன்னோட ஆஃபீஸர்ஸாக வந்து அங்கே வந்து போடலாம். ஸோ டிகேஓலேருந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து அங்கே வந்து ஆட் ஆகலாம். ஸோ நிறைய டபிள்யூடபிள்யூ ஆஃபீஸர்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறத வந்து பார்க்கலாம். ஸோ டிகேஓ வந்து அங்கே வந்து போயிடுவாங்க அண்ட் இன்னுமே வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ரூயின் வந்து பண்ணுவாங்க. அண்ட் நம்மளோட அடுத்த ப்ரெடிக்ஷன் என்னன்னா அது வந்து நம்மளோட பீஸ்ட் பிராக் லெஸ்னர் பற்றி. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம வந்து பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் வந்து பார்த்துருவோம். ஸோ எப்போ பார்ப்போம்னா 2027 வந்து பார்த்துருவோம். 2027 வந்து நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவார். அண்ட் அவர் வந்து தன்னோட கடைசி ரன் வந்து கொடுப்பாரு டபிள்யூடபிள்யூல. ஸோ இங்கே வந்து நான் வந்து எதுக்கு 2027 வந்து கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பிராக் லெஸ்னர் வந்து வர மாதிரி வந்து தெரியல. ஏன்னா பிராக் லெஸ்னருக்கும் வந்து வயசு வந்து ஆயின்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் பண்ணி மேட்ச் பண்ணி வந்து ரிட்டையர் ஆகிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டம். ஸோ 2027 வந்து பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் பண்ணி தன்னோட கடைசி ரன் வந்து டபிள்யூடபிள்யூல வந்து தரலாம். அண்ட் 2027 வந்து சொல்லும்போது 2027 வந்து AEWலேருந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து முடியுது. ஸோ நம்மளோட ஜான் மாக்ஸ்லியோட கான்ட்ராக்ட் வந்து முடியுது. நிறைய வந்து சான்சஸ் இருக்குது நம்மளோட ஜான் மாக்ஸ்லி வந்து டபிள்யூடபிள்யூல வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலான்னு. ஏன்னா இப்போ வந்து டபிள்யூடபிள்யூ வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட ட்ரிபிள் எச். ஸோ ட்ரிபிள் எச் வந்து நிறைய மணி வந்து கொடுத்து வந்து இங்கே வந்து நம்மளோட ஜான் மாக்ஸ்லி வந்து சைன் வந்து பண்ண வைக்கலாம். ஸோ டிகேஓக்கு வந்து தேவை மணி. ஸோ மணி வந்து கிரியேட் பண்ணோன்னா ஒரு மெகா மேட்ச் வந்து பண்ணி ஆகணும். செத் ராலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ஜான் மாக்ஸ்லிக்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்ல வந்து நடந்ததுன்னா இங்கே வந்து டபிள்யூடபிள்யூ அண்ட் டிகேஓக்கு வந்து ரொம்ப வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட டிகேஓ வந்து ஜான் மாக்ஸ்லி வந்து எப்படியாவது வந்து வர வைப்பாங்க ஸோ டபிள்யூடபிள்யூல. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம வந்து ஜான் மாக்ஸ்லியை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பார்க்கலாம் டபிள்யூடபிள்யூல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எச்சை வந்து யாராவது வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபபிலி நம்மளோட ராக்கே வந்து ரிப்ளேஸ் பண்ணலாம் நம்மளோட ட்ரிபிள் எச்சை. இப்போ இருக்கிற டபிள்யூடபிள்யூட சிஇஓ பொசிஷனை வந்து நம்மளோட ராக் வந்து எடுக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி ராக் வந்து இந்த டபிள்யூடபிள்யூ வந்து ரன் பண்ணலாம் 2028 அப்புறம் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ராக்கே வந்து இந்த டபிள்யூடபிள்யூ வந்து நடத்தலாம். ஆனால் பேக் ஸ்டேஜில் வந்து நம்மளோட ட்ரிபிள் எச் அண்ட் ராக்குக்கு வந்து ஆகாது. ஸோ ரியல் லைஃப்லேயே வந்து இங்கே வந்து ட்ரிபிள் எச் அண்ட் ராக்குக்கு வந்து ஆகாது. ஸோ இங்கே வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்குது ராக்கு தான் வந்து ட்ரிபிள் எச் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணலாம். ஏன்னா டிகேஓட பிரசிடென்ட் ஏரி மேனுவல்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நம்மளோட ராக். ஸோ ஈஸியாக வந்து நம்மளோட ராக் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணலாம். அந்த சிஇஓட பொசிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா டிகேஓட பிரசிடென்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கோட ரொம்ப வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம ராக் வந்து நம்மளோட ட்ரிபிள் எச்சை வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பண்ணுற ஒரு ப்ரெடிக்ஷன் என்னன்னா அது வந்து நம்மளோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிடுவார்.
ஸோ உங்களுக்கே வந்து தெரியும் அவர் வந்து 2 to 3 இயர்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ 2028க்குள்ளேயே வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ 2028க்குள்ள இல்லைன்னா 2029 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஓடிசி வந்து ரிட்டையர் வந்து ஆயிடுவாரு டபிள்யூடபிள்யூலேருந்து. இந்த விஷயத்த வந்து அவரே வந்து ஆல்ரெடி வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். அண்ட் 2027ல் வந்து ஜான் மாக்ஸ்லி வந்து ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா நம்ம வந்து ரெசல்மேனியாவில் வந்து இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம். ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், சீல்டுக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். அங்கே வந்து நம்ம ரோமன் ரீன்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இல்லைனா நம்ம வந்து ராக் வெர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் கூட வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம ராக் வந்து அப்போ வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்துருவாரு. அப்போ வந்து நம்ம ராக் வெர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் வந்து ஃபைனலி வந்து பார்க்கலாம். மேபி இது வந்து நம்ம ரோமன் ரீன்ஸோட கடைசி மேட்சாக கூட இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட் மேட்சாக கூட இருக்கலாம். அண்ட் நம்ம பண்ணுற அடுத்த ப்ரெடிக்ஷன் என்னென்னா அது வந்து ரெசல்மேனியா வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து நடக்கலாம். ரெசல்மேனியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயர்ஸ்லேயே வந்து சவுதி அரேபியா வந்து போகுது நம்மளுக்கு வந்து தெரியும். ரெசல்மேனியா வந்து இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஷோவாக வந்து ஆகிடும். ஃபைனலி வந்து ரெசல்மேனியா வந்து இன்டர்நேஷ்னல் ஷோவாக வந்து ஆகிடும். அண்ட் இங்கே வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. நம்ம ரெசல்மேனியா வந்து லண்டன்லேருந்து கூட வந்து பார்க்கலாம். ஸோ லண்டன் க்ரௌட் வந்து ரொம்ப வந்து கிரேஸியாக இருப்பாங்க. அங்கேருந்து வந்து நம்ம வந்து ரெசல்மேனியா வந்து ஃபைனலி வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து கடைசியாக ஒரு ஃபைனல் ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணிடலாம். WWE அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கான டீல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கான வந்து டீலு. ஸோ அந்த டீலில் பார்த்தீங்கன்னா WWE அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்னா அவங்க வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த டீலை வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரூல் வந்து இருக்குது இந்த டீலுக்குள்ளே. ஸோ இந்த 5 இயர்ஸ் வந்து எப்போ ஆகுனா WWEயோட 5 இயர்ஸ் வந்து 2030ல் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இங்கே வந்து இந்த டீலை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வகையான ப்ராஃபிட்டும் வந்து கிடைக்க மாட்டுது WWE கூட. ஏன்னா WWEயோட ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து மோசமாக வந்து ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற எல்லா ஸ்டோரியிலும் பார்த்தீங்கன்னா மொக்கையாக வந்து போயின்னு இருக்கு. எந்த ஸ்டோரியிலும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போக மாட்டுது. அண்ட் WWEயோட டவுன்ஃபால் கூட வந்து ஆயிடுச்சுன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. WWEல வந்து இருக்கிறது வந்து 12 மந்த்ஸ். 12 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் வந்து இங்கே வந்து மொக்கையாக வந்து போயிடுது. ஸோ இருக்கிற 2-3 மாதம் தான் வந்து இங்கே வந்து WWEல வந்து கெத்தாக வந்து ஃபீல் ஆகுது, WWEன்னு வந்து ஃபீல் ஆகுது. மற்ற 8 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் வந்து போகுது WWE. இது வந்து ரியல் ட்ரூத்து WWE பற்றி. ரீசெண்ட் இயர்ஸில் வந்து இது வந்து ரியல் ட்ரூத்து WWE பற்றி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது நம்மளோட WWEயோட டீலை வந்து கேன்சல் ஆகுறதுக்கு. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மேபி வந்து இந்த டீலை வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து WWE வந்து வேறு OTT பிளாட்ஃபார்முக்கு வந்து போகலாம். மேபி அவங்க வந்து Amazon Prime வீடியோக்கு வந்து போகலாம். இல்லைனா அவங்க வந்து மறுபடியும் வந்து டிவி நெட்வொர்க்லேயே வந்து ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ இது கூட வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா WWEயோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப வந்து மோசமாக வந்து ஆயின்னு இருக்குது. டிகே வந்து எல்லாத்தையும் வந்து ரூயின் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து WWE அக்கார்டிங்ஸ் வந்து சில ப்ரெடிக்ஷன். ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு WWE ஃபியூச்சரில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.